ரூபாய் சேஷட் போதும். 3 நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர். ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் சினிமாக்காரனில் ஒரு படத்தை பற்றி நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டிஸ்க்ளைமர் சொல்லலான்னு இருக்கேங்க. அது ரொம்ப அத்தியாவசியமானதும் கூட. முதலாவது டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த படம் நிச்சயம் வயது வந்தோருக்கானது. ஸோ 18 வயதுக்கு மேற்பட்டோர் மட்டுமே பாருங்கள். ஏன்னா இதில் முதலாவது ஒரு 21வது நிமிடங்களுக்குள்ள 2 பாலியல் சார்ந்த காட்சிகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து மற்றவங்க பார்க்க வேணாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அப்புறம் பொதுவாக என்னை நம்மளுடைய வியூவர்ஸ் சில இடங்களில் சொல்லுவாங்க, உன்னதமான சினிமா அப்படிங்கிற ஒரு டேர்மை அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இந்த படம் உன்னதமான சினிமா கேட்டகரியில் வராது. ரொம்ப ஒரு சராசரியான ஒரு த்ரில்லர் தான். ஆனால் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு த்ரில்லர். ஸ்பானிஷில் ரிலீஸ் ஆன 2015 ரிலீஸ் ஆன தி காப்ஸ் ஆஃப் அன்னா ஃப்ரிட்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா, நிறைய உலக திரைப்பட விழாக்களுக்கெல்லாம் மாற்று சினிமா அப்படிங்கிற கேட்டகரியில் அனுப்பப்பட்ட ஒரு சினிமா தான். ஹெக்டர் ஹெர்னாண்டஸ் விசன் அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் டைரக்டர் இயக்குன இந்த படம் வெறும் 74 நிமிடம் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு படம் தான். ஸோ இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானர் வகையை சேர்ந்தது. ஸோ நான் கதையை டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். படத்துடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையை காமிக்கிறாங்க. அதோடைய பிணவரையை நோக்கி ஒரு உடல் எடுத்து செல்லப்படுது. ஒரு ட்ராலியில் போயிட்டு இருக்கு. பின்னணியில் வாய்ஸ் ஓவரில் செய்தி ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஸோ அது நமக்கு காதில் கேட்கக்கூடிய ஒரு காட்சி. உலக புகழ்பெற்ற ஸ்பானிஷ் நடிகை அன்னா ஃப்ரிட்ஸ் அவங்க மரணமாயிட்டாங்க. ஒரு பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கையில் மூர்ச்சையாகி விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு செய்தி ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த செய்தி ஒலிக்கிறது என்னென்னா, ஆடியன்ஸுக்கு என்ன விஷயம் கன்வே பண்ணுதுன்னா, அன்னா ஃப்ரிட்ஸுடைய உடல் தான் மார்ச்சோரிக்கு எடுத்து செல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக உள்ளே கொண்டு போய் அந்த அப்படிங்கிற ஒருத்தன் தான் அந்த உடலை கொண்டு போவான். கொண்டு போய் பிணங்களோட பிணங்களாக போய் வச்சு நிப்பாட்டி அந்த முகத்தை அப்படி காமிப்பாங்க. முகத்திரையை அப்படி அந்த துணியை விலக்கி காமிச்சோன்னே அன்னா ஃப்ரிட்ஸ் ஒரு அழகான ஒரு இளம் பெண்ணுடைய முகம், ஒரு புகழ்பெற்ற நடிகையோட ஒரு முகம், அந்த முகத்தோட தி காப்ஸ் ஆஃப் அன்னா ஃப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னா ஃப்ரிட்ஸோடைய பிணம் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டு போடுறாங்க. படம் ஆரம்பிக்குது. அவன் செல்ஃபோனில் படம் பிடிச்சான்ல, அது 2 நண்பர்களுக்கு அனுப்புறதுக்காக தான் அது படம் பிடிச்சிருந்தான். அவனுடைய 2 நண்பர்களுடைய பெயர் ஜாவி மற்றும் இவான். அவங்க 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றானுங்க. படம் அங்கேருந்தே ஆரம்பிச்சிருது. முதல் ஃப்ரேம்லேருந்தே கதை ஆரம்பிச்சிருது. நண்பரை தேடி வர்றாங்க. எங்கே இருக்கான் அப்படின்னா, நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கான். வந்துடுறான். டே என்னடா பார்ட்டிக்கு போகாமல் நீ நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பேர் கேட்குறாங்க. சொல்கிறான், இல்லைடா நான் ஆர்டர்லியாக இருக்கேன், இன்றைக்கி நைட்டில் நிறையா வேலைகள் இருக்குது, இன்னொரு நாளைக்கு பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இல்லை வந்துட்டோம், ஹாஸ்பிட்டல் பின்னாடி போய் நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவானும் ஜாவியும் கூப்பிட்றாங்க. கூப்பிடையில இந்த இவான்கிறவன் ஒரு விஷயம் கேட்குறான். என்ன நீ வெறும் முகத்தை மட்டும் அனுப்பிட்ட, அன்னா ஃப்ரிட்ஸ் எவ்வளோ புகழ்பெற்ற ஒரு நடிகை, நீ முழு ஃபோட்டோவெல்லாம் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மன வக்கிரத்தை காமிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை கேட்குறான். அவன் ஏதோ மலுப்பெல்லாம் பதில் சொல்லிடுறான். சொன்னோன்னே நான் டியூட்டிக்கு போகிறேன் அப்படின்னு போகையில் என்ன சொல்கிறான், டேய் நாங்கள் பார்க்குறோமே அன்னா ஃப்ரிட்ஸை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவான் கேட்பான். இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைகுறை மனதோட சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவான். ஜாவி ஆரம்பத்துலேருந்தே இந்த 3 பேரில் அவன் கொஞ்சம் நல்லவனாகவே இருப்பான். வேணாண்டா பார்ட்டிக்கு போகண்டா கேளுங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அண்டர் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது, போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவான் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ உள்ளே போகிறானுங்க. போய் இவன் காமிக்கிறான் அன்னா ஃப்ரிட்ஸை. அவன் முழு உடலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் விளக்கிட்டு பார்க்குறான். தொட்டு பார்க்குறான் இவான். என்னடா தூங்குற மாதிரியே இருக்குது, உடம்புலாம் சில்லிட்டு இருக்குது, செத்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தன்னுடைய மன வக்கிரத்தை ஒரு விஷயத்தை இவான் ஆரம்பிச்சு வைக்கிறான். ஒரு வேளை இந்த பெண் உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் இந்த உடலுக்கு நான் வேறு மாதிரி இந்த பெண்ணோட இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கிரத்தோட ஒரு விஷயத்தை சொல்கிறான். இதை இந்த போதையில் இருந்திருக்காங்கல்ல, ஸோ எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறான். இல்லை நான் நெக்ரோஃபிலிக் தான், நான் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிணங்களோட உறவு கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நெக்ரோஃபிலிக்னு சொல்லுவாங்க. அதை ஒரு போதையில் வெளியில் சொல்லிடுறான். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அப்படிங்கிற மாதிரி. உடனே இந்த இவான்கிறவன் சரி ஓகே இப்போ எனக்கு அது ஒரு சான்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை வேணாண்டா காலையில் போஸ்ட்மார்ட்டம் நடக்க போகுது, மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்குவோம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் சொல்லுவான். அப்போ நீ பண்ணதெல்லாம் நீ எவ்வளோ நாளாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க, அப்போ அதுவும் தானே தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு விதண்டாவாதமாக போயிட்டுருக்கு. ஸோ இவன் ஜாவி வேணவே வேணாம், தயவு செய்து கேளுங்கடா முட்டாப்பயல்களா, இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறதுலே குறியாக இருப்பான்.
திட்டுவான் இவங்க 2 பேரையுமே. இந்த 2 பேருமே கூட்டுக்களவாணிங்க மாதிரி சரி ஓகே நம்ம 2 பேரும் வேணா இந்த பெண்ணோட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த உடலை வச்சே ஒரு விஷயத்த அவனுங்க யோசிப்பானுங்க. ஜாவி வந்து நான் வந்து வெளியில் போய் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுவான். என்னன்னா இந்த 2 பேரும் இன்பம் தூக்கக்கூடிய ஒரு விஷயத்த அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவெடுத்து ஃபஸ்ட்டு இவான் போவான். அடுத்து வந்து பாவ் போகையில் அந்த உடல் அன்னா ஃப்ரிட்ஸோடைய அந்த உடல் திடீர்னு உயிர் பெற்றுரும். அப்போ என்னென்னா ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் போன்ற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா அந்த நாடுகளில் பார்ட்டி கொண்டாட்டங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா போதை பழக்கம், கோக்கைன் போன்ற உச்சத்துக்கான அந்த போதைகள்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக எடுக்கையில் மூர்ச்சையாகி மயங்கி விழுந்து நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் மூர்ச்சையாகி விழுந்த அந்த நடிகை இறந்து போயிட்டதா சொல்லி தான் செய்திகளை வந்து பரவணிச்சு. எந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரில அப்படின்னு தான் ஊடகங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சூழலில் தான் மறுநாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக இறந்து போயிட்டதா இங்கே பிணவரைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கும். இப்போ உயிர் பெற்றுச்சு அப்படின்னு சொன்னோடனே இந்த பாவ் அதிர்ச்சியாகி கத்துனோட தான் இவங்க ஓடியாந்து பார்ப்பானுங்க. அதாவது கழுத்துக்கு கீழே செயல்படாமல் ஃபுல் கண்ணீரோட அன்னா ஃப்ரிட்ஸ் வந்து இருப்பா. ஸோ வந்து உயிரோடு இருக்கா அப்படிங்கிறது பயங்கர அதிர்ச்சியாக இருப்பாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி இருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று உயிரோட விட்டோம்னா நிச்சயமாக நம்ம மேலே வந்து பாலியல் வல்லுறவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேப் சார்ஜெலாம் கொடுத்து நம்மளை வந்து ஜெயிலில் தெளிடுவாங்க. நெக்ரோஃபிலிக் மாதிரி பல விஷயங்கள் தோண்ட வந்து உன்னோட வேலைலாம் போயிருந்தா பாவ் தயவுசெய்து இவளை வந்து 2வது ஆப்ஷன் நம்ம வந்து கொலை பண்ணுறது தான். ஏன்னா உலகத்துடைய பார்வைக்கு அன்னா ஃப்ரிட்ஸ் வந்து இறந்து போனான். ஸோ வந்து இறந்து போனதாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவான். இதை வந்து ஜாவி வந்து கேட்கவே மாட்டான். பாவண்டா இதெல்லாம், அந்த பெண் வந்து உயிர் பெற்றிருக்கானா நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது, நம்ம தவறை வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது, தயவு செய்து கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டே இருப்பான். இந்த 2 பேருக்குமே அது தெரியாது. கிட்டத்தட்ட பாவ் வந்து அரைக்குறை மனதோடு இருப்பான். கன்வின்ஸ் பண்ணிடுவான். ஏன்னா நம்மளுடைய பல குற்றங்கள் வெளியில் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இவான் சொன்னதுக்கு தலையாட்டிடுவான். சரி ஓகே நம்ம வந்து இவளை கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவானுங்க. ஸோ இந்த நேரத்தில் ஜாவி வந்து சண்டை போடுவான். இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவெல்லாம் வெளியில் வந்து தட்டுவான். யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கல. ரொம்ப கோபத்துடைய உச்சத்துக்குலாம் இவான் என்ன பண்ணுவான், இவன் நம்ம எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாவியை போட்டு நல்லா கீழே தள்ளி முகத்திலே குத்திட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா தான் தெரியும் ஒரே ரத்தம் ஆகிடும். ஏன்னா அவன் கீழே தள்ளி விடையில் ஜாவி போய் தரையில் பட்டு அவனுடைய பின்னம் தலையில் வந்து மண்டை உடஞ்சிருக்கும், ரத்தமாக பெருக்கெடுத்து ஓடும். ஸோ மூர்ச்சி ஆகிடுவான். ஐயோ இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ நண்பா நான் தெரியாமல் தான்டா அவனை அடிச்சிட்டேன், நீ வந்து காட்டி கொடுத்துருவேங்கிற ஒரு பயத்தில் தான் அப்படி பண்ணேன், உன்னை கொலை பண்ணணுங்கிற எந்த இன்டென்ஷன் இல்லை, தயவுசெய்து பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாவாங்க. இந்த நேரத்தில் அந்த மார்ச்சுரியில் இன்னொரு பணத்தை கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒளிஞ்சுக்குவானுங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த பெண்ணை வாயை மூடி அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த நபருக்கு, வேற ஒரு உடலை கொண்டு வந்த நபருக்கு இவ ஏதாவது கத்தி காட்டி கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை நல்லா இறுக்கமாக மூடிக்குவாங்க. அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணுவா, முடியாது. ஸோ இந்த ஒரு சூழலில் இப்போ இவங்களுக்கு இப்போ இந்த இவனை எப்படியா காப்பாற்றணுமே ஜாவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெடுறதுக்காக என்னென்னமோ பண்ணுவானுங்க. அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி பார்ப்பானுங்க. வெளியில் போகாமல் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது வந்து மயங்கிடுவான். இன்னொன்று ஜாவி வந்து மூர்ச்சையாகி இறந்தும் போயிடுவான். ஸோ ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவானுங்க. சரி என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருவான் பாவ். நீ அழாத, நம்ம நண்பன் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரே விட்டுருக்கான்னு நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவான் அதுக்குமே ஒரு தப்பர்த்தம் வந்து கற்பிச்சிருவான். ஸோ எப்படியாவது அவனுடைய உடலை வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருமே தப்பிச்சிடலாம்டா, நீ நானும் எந்த பிரச்சனையுமே இருக்காது, அன்னா ஃப்ரிட்ஸுக்கு வந்து வேறு வழியே இல்லை, விட்டோம்னா வெளியில் விட்டால் கண்டிப்பாக நம்மளை காட்டி கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து கொலை செய்கிறத தாண்டி நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கையிலே அன்னா ஃப்ரிட்ஸ் வந்து அழுது கெஞ்சுவா. தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் வெளியில் போய் உங்களை வந்து காட்டி கொடுக்கவே மாட்டேன், எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவா. வந்து அதை காதிலே வாங்கியிருக்க மாட்டான் இவான். ஸோ நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஒரு பிளாஸ்டிக் அந்த குப்பை தொட்டியை ஒன்று வந்து எடுக்கிறதுக்காக வெளில போவான். அந்த நேரத்தில் மருத்துவமனை வளாகத்தில் பின்புறம் வந்து நர்ஸுகள் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு வேலையில் அவனால் திருப்பி உள்ளே வராமல் வெளியிலே மாட்டிக்குவான். இந்த நேரத்தில் இவன் வந்து கெஞ்சுவா பாவுட்ட, நீ வந்து எந்த தப்பும் பண்ணல, பெரிய குற்றம் எதுவும் பண்ணல, நீ அப்படி நினைக்காத, அவனோட சேர்ந்துட்டு நீனும் வந்து கொலை குற்றவாளி பட்டத்தை சுமக்க போறியா, தயவுசெய்து நீ விட்டுரு, நான் அவனை வந்து காட்டி கொடுக்க மாட்டேன், வெளியில் போய் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னா ஃப்ரிட்ஸ் வந்து ரொம்ப கண்ணீரோட கெஞ்சுவா. இவன் வந்து அந்த கீழே ஜாவி அடிபட்டதுனால அந்த ரத்தக்கரையாக இருக்கும், அதை தொடச்சிக்கிட்டே வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி அப்படி பார்த்துட்டு இருப்பான். எந்த ஒரு உதவியுமே எதுவுமே அவன் ஆனால் அரைக்குறை மனதோடு இருப்பான். கிட்டத்தட்ட கன்வின்ஸ் ஆன மாதிரியே தான் அவனுடைய ரியாக்ஷன்லாம் இருக்கும்.
பேசாமல் வெளியில் விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி. இந்த சூழலில் அந்த இடத்துல இருந்து எப்படி அவள் தப்பிக்கிறா அப்படிங்கிறதா வந்து கதை. வெளியில் போன இவான் உள்ளே வந்து பிணவரைக்கு வரையில் கிட்டத்தட்ட ரொம்ப போராடி தன்னுடைய ஸ்ட்ரெச்சரில் இருந்து கீழே விழுந்து இவன் வேற ஒரு பக்கம் இருப்பான். மெல்ல மெல்ல வந்து ஊர்ந்து தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு வழியை வந்து பாப்பா. இதை பாவு வந்து கவனிச்சிருக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து வேற ஒரு பக்கம் போய் ஒரு எலிவேட்டருக்குள்ளே வந்து நுழைஞ்சிருவா. வெளியில் போன இவான் அந்த பிளாஸ்டிக் குப்பை தொட்டியோடு வந்து உள்ளே வருவான். வந்து பார்த்தா இவளை காணாமனோடனே ஃப்ரெண்டிட்ட வந்து பயங்கர சத்தம் போடுவான். டே எங்கடா விட்டுட்ட, எஸ்கேப் ஆகிட்டா, எல்லாமே போச்சு, இப்போ மொத்தமாக நம்ம வந்து மாட்டினோம், நம்ம பண்ண விஷயமே வந்து அர்த்தமில்லாமல் ஆக்கிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்டிகிட்டு இருப்பான். தேடு அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா கழுத்துக்கு கீழே வந்து உடல் வந்து செயல்படாத ஒரு சூழலில் அப்படியே ரொம்ப ஊர்ந்து ஊர்ந்து ஒவ்வொரு பகுதி போவா. இவன் வந்து தேடி வருவான், ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவா, கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு லிஃப்ட் வழியாக போயிட்டோம்னா நம்ம வந்து மேலே போயிடலாம், எப்படியாவது போய் யாரையாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பாப்பா. யாருக்குமே வந்து குரல் கேட்காது. இந்த சூழலில் அந்த லிஃப்ட்டில் வந்து அவர் நிற்கையில் கரெக்டாக வந்துடுவான் இவான். வந்துட்டு அவளை வந்து ஓங்கி அரைஞ்சு காலை பிடிச்சி தரன்னு இழுத்து திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவான். பார்த்தியா, நீ வந்து அஜாக்கிரதையாக விட்டதுனால வந்து தப்பிச்சு போக பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை போட்டு இவளை வந்து நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இவளை எப்படியாவது வந்து கொலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ இதுக்கு நடுவில் அவன் வந்து இறந்து போனதுனால நண்பனை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பாடியை அந்த குப்பைத்தொட்டியில் வச்சு வெளியில் வந்து எடுத்துகிட்டு போவான். நண்பனை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவளுடைய கதையை நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பான் இவான். இது வந்து வந்து கேட்க மாட்டான். என்னடா இப்படி வந்து தப்புக்கு மேலே தப்பாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். இல்லை, நமக்கு வேறு வழியே இல்லைடா, நம்மளுடைய நண்பன் இறந்ததுக்கு அர்த்தமே வந்து கண்டிப்பாக நம்மலாம் தப்பிக்கணுங்கிறதுக்காக தான், நிச்சயமாக நம்ம வந்து தப்பிச்சிடலாம், இவளை வந்து சேர்ந்தே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க, ஏதாவது ஒரு துணியை எடுத்து அவன் முகத்தை அழுத்தி நம்ம வந்து கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அரைகுறை மனதோட பாவும் வந்து ஒத்துக்குவான். ஏன்னா இவனே காட்டி கொடுத்துருவான், நம்மளுடைய பழைய குற்றங்களும் மாட்டிக்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து முகத்தில் வந்து அழுத்தி மூர்ச்சையாயிருவா. அவளும் உடல் துடித்து அப்படியே அடங்கிரும். ஸோ அண்ணா ஃப்ரிட்ஸ் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்மளுடைய நண்பனை போய் இதோட போய் நம்ம போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அவன் வந்துடுவான். இவன் வந்து ஒரு சின்ன சந்தேகப்படுவான், என்ன இவன் ஒரு மாதிரி முழிக்கிறான் பாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். முகத்தை விலக்கி பார்ப்பான். பார்த்தா அண்ணா ஃப்ரிட்ஸ் வந்து அப்படியே கண்ணை மூடி அப்படியே செத்து கிடப்பா. சரி, ஓகே நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. வெளியில் வருவாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய பிரச்சனைலாம் சால்வ்டா, நம்ம நண்பனையும் போய் டிஸ்போஸ் பண்ணியாச்சு, இவளையும் கொண்டாச்சு, உடம்புல இருக்கக்கூடிய அந்த தடயங்களெல்லாம் வந்து தொடச்சி எல்லாம் முடிச்சாச்சு, இப்போ உலகத்துடைய பார்வைக்கு அண்ணா ஃப்ரிட்ஸ் வந்து இறந்து போனவளாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவான் வந்து சொல்லுவான். பாவு வந்து திருன்னு முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவான். வெளில அப்படி நடந்து போயிட்டு இருக்கையில் தான் திடீர்னு இவானுக்கு ஒரு பர்ஸை பார்ப்பான். வேலெட்டில் ஒரு கார்டு வச்சுருந்தோம், உள்ளே போயில் அந்த கொக்கைன் போன்ற போதைப் பொருள்லாம் எடுக்கிறதுனால அந்த கார்டை யூஸ் பண்ணுவான். ஸோ அந்த கார்டு வந்து உள்ளே விட்டுட்டேன், இப்போ அந்த கார்டு மூலமாகவே நான் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து இவான் வந்து சொல்லுவான். அதுக்கு வந்து பாவு வேணாம் உள்ளே போகாத, நம்ம எப்படியே போயிடுவோம்டா அப்படிலாம் வந்து சொல்லுவான். இல்லைடா, அதை வச்சே நம்ம மாட்டிக்குவோம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவான். இவனு பின்னாடியே ஓடுவான். கதவை திறந்தோடனே அந்த மார்ச்சுரிக்குள்ளே போனோடனே பார்த்தா ஒரு அதிர்ச்சியான காட்சி. அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சஸ்பென்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, படத்தை நான் வந்து பார்த்துடுறேன், நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட வந்து அப்படியே நீங்கள் படம் பார்க்க போயிருங்க. இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து சொல்லுங்கள், சுவாரஸ்யமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே வந்து பாருங்கள். ஏன்னா இதுதான் மிக முக்கியமான ஒரு இது. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அண்ணா ஃப்ரிட்ஸ் வந்து அந்த கவுனோட அப்படியே நிற்பா. என்னடா இது இப்படி வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்து போன தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்படி வந்து நிற்கிறா. இவனுக்கு வந்து அவளை தாக்குறதுக்கு முன்னாடி இவன் மேலே பயங்கர கொலவெறி ஆயிடுவான் இவான். நீ வந்து அப்போ வந்து ஏமாற்றிருக்க, ஃபேக்காக ஒரு மர்டரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்க, அவளை காப்பாற்றிட்டு கொன்னதான் வந்து என் கூட சேர்ந்து நீ நாடகம் ஆடியிருக்க, நான் வெளில போகிற நேரத்தில் நீ அவள்கிட்ட ஏதோ பேசிட்டு ஒரு டீலிங் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனை போட்டு தாக்கி அடிக்கிறான். அடிச்சிட்ருக்கிற ஒரு கேப்பில் ஃபுல்லாக எப்படி வந்து ஜாவியை அடித்து கொண்டானோ அது மாதிரி வந்து ஒரு மூர்க்கமாக அடிச்சிட்ருக்கான் போதையோடைய உச்சத்தில். திடீர்னு இப்படி திரும்புகிறான், கத்தியை வச்சு, அதாவது சிசரை வச்சு கழுத்தில் சதக்குன்னு 2 குத்து குத்திடுறா. இந்த சூழலில் இவான் வந்து அப்படியே விழுந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் இறந்து போயிடுறான். இறந்து போனோன்னே இவன் அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே பார்க்குறான். சரி நம்மளை எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு நினைக்கிறான் பாவ். என்ன இப்படி பண்ணிட்ட, நாங்கள் வெளியில் போயிருப்போம், எல்லாமே உனக்கு நான் உதவி செஞ்சதையே நீ வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அட நீ எனக்கு உதவியாடா செஞ்ச, நீ உன்னால தான் இவ்வளவுமே அப்படிங்கன்னு நினச்சிருப்பா.
நினச்சிட்டு அண்ணா ஃப்ரீஸ் என்ன பண்ணுவா, அவனை விட கொடூரமாக இவனை வந்து கொன்னுடுவான். ஸோ இந்த கொலை பண்ணி 2 பேருமே வந்து கிடப்பானுங்க. அவன் முகத்தில் அந்த ரத்த துளிகள் அப்படியே சிதறி இருக்கும். அதோட வந்து படம் வந்து முடியும். சரி, படம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன ஏன் இந்த படத்தை பற்றி இவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு நிஜ சம்பவத்தோடைய அடிப்படையில் வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெக்டர் ஹெர்னாண்டஸ் அவரே வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நெக்ரோஃபீலிக் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருக்கக்கூடியவங்களுடைய தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நினைவில் கொள்ளணும். ஸோ ஏற்கனவே ஒரு சினிமா இதிலே நான் சொல்லியிருப்பேன், மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கேடுகட்ட சல்லிப்பயல்னே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான மனித கூட்டங்களோடு தான் நம்மளாம் இருக்கோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி படங்கள் பார்க்கையில் வந்து தெரியுது. நிஜ சம்பவம் அப்படிங்கிறதே மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். மேக்கிங் அப்படிங்க பார்க்கையில் ஒரு 74 நிமிடம் ஓடக்கூடிய அந்த ஒரு படம், 4 கேரக்டர் தான், ஒரு மார்ச் ஸ்டோரி தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லராக எடுக்க முடியும், உங்களை வந்து சீட்டோடைய நுனிகளை வந்து உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இதில் வந்து மிகச்சிறந்த நடிகர்கள் நடிக்கலை, ஒரு உலகத்தரமான இயக்குனர் இயக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 74 நிமிடமுமே வந்து போகிறதே தெரியாது. அதே போல் அந்த பாலியல் சார்ந்த அந்த காட்சி வந்து கதைக்கு தேவையாக தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. எந்த இடத்துலையுமே அந்த காட்சியில் வந்து க்ளோரிஃபை பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ வந்து வயது வந்தவர்கள் அதை பார்க்குற மாதிரி, அதாவது அதை ரசிக்கிற விதமாக அவங்க வந்து எடுக்கலை. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு கோபம் நம்ம மனசில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இயக்குனர் வந்து சொல்கிறாரு. ஸோ மொத்தமாக அந்த வந்து படம் பார்த்து முடித்த பிறகு ஒரு த்ரில்லர், வித்தியாசமான ஒரு த்ரில்லர் பார்த்த ஒரு அனுபவம் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள். அதே போல் வேறொரு உலக சினிமா, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி உன்னதமான உலக சினிமா தொடர்ந்து வந்து நான் வந்து பேசுகிறேன். என்னென்ன மாதிரியான படங்கள் நான் பேசலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ சினிமாக்காரன் இன்னொரு உலக சினிமாவோட உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ₹3 முழு திருப்தி. பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர். ₹3 சேஷட் போதும். 3 நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர்.